திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 22வது திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம். தில்லையில் அருளியது. சிவாய நமக. கோயில் திருப்பதிகம். தில்லையில் அருளியது அனுபோக இலக்கணம். கோயில் என்பது தில்லை எனினும் இங்கு திருப்பெருந்துறை சிவனது பெருமையே பேசப்படுவதால் கோயில் என்பதற்கு திருப்பெருந்துறை என பொருள் கொள்ளல் வேண்டும். பதிகம் என்பது 10 பாடல்களின் தொகுப்பு. அனுபோக இலக்கணம் என்பது இறைவனின் பேரருள் இன்பத்தில் திளைத்த அனுபவத்தின் தன்மையை விளக்கி காட்டுவது. சிவாய நமக. பாடல். தேனின் தெளிவை போன்றவனே, திருப்பெருந்துறை உறையும் சிவனே, முடிவற்ற எல்லா பதங்களையும் கடந்து நின்ற இன்பமயமானவனே, என்னுடைய அன்பாய் விளங்குபவனே, எனக்கு எதிராய் நின்று என்னை மயக்கும் ஐம்புலன்களின் வழியினை அடைப்பவனே, அமுதமாய் ஊற்றெடுத்து நிற்பவனே, எனது உள்ளத்துள் எழுந்து நிற்கும் பரஞ்சோதியே, உன்னை உள்ளவாறு கண்டுகளிக்க என் முன்னே எழுந்து வந்து அருள் செய்வாயாக. சிவாய நமக. எல்லா பொருட்களுக்கும் முன்னர் தோன்றியவனே, உனக்கு பின்னர் தோன்றிய அனைத்து பொருட்களிலும் இரண்டர கலந்து நிற்கும் முழுமுதற் பொருளே, முடிவற்ற மூத்தவனே, அழகிய திருப்பெருந்துறையில் உறைபவனே, சிவபெருமானே, சிறப்புடைய சிவபுரத்தின் அரசனே, அடியவனாகிய நான் உன்னிடம் செய்த அன்பிற்காக எனது உடலும் உயிரும் ஆனந்த வெள்ளமாய் கசிந்து உருகிட உனது இனிய அருளை என்னிடம் பொழிந்தாய். அவ்வருளை பெற சிறிதளவும் தகுதியற்றவன் என தெரிந்தும் நீ அவ்வாறு செய்தாய். உனது இச்செய்கைக்கு நான் செய்யும் கைமாறாக என்னிடம் எதுவும் இல்லையே, என் செய்வேன்? சிவாய நமக. அன்பர்களின் அரசனே, அடியவனாகிய என் அப்பனே, உயிரிலும் உடம்பிலும் புகுந்து நின்று அவற்றை உருக்கி கனிய செய்தவனே, அறியாமை என்னும் இருளினை விரட்டி அறிவு வடிவாய் விளங்கும் ஒளி சுடரே, அலைகள் புரண்டிடும் அமுதம் என்னும் தெளிந்த கடலே, திருப்பெருந்துறை வாழ் சிவனே, உரையினையும் கடந்து உணர்வினையும் கடந்து உணரக்கூடிய ஒப்பற்ற பேரறிவே, நான் உன்னை எவ்வாறு புகழ்ந்து சொல்வது என்பதை எனக்கு உணர்த்துவாயாக. சிவாய நமக. எல்லாவற்றையும் உணர்ந்த முனிவர்கள், தேவர்கள், ஏனையோர் ஆகிய இவர்களது அறிவினாலும் அறிந்து கொள்ள முடியாத அரும்பொருளே, நிகரற்றவனே, உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருப்பவனே, எனது பிறவிப்பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்தே, செறிவான இருளிலும் தெளிவாக விளங்கும் தூய வானமே, திருப்பெருந்துறையில் தங்கிடும் சிவனே, தனக்கென தனித்த குணங்கள் அற்ற பேரின்பமே, உன்னை வந்தடைந்த எனக்கு இனி எக்காலத்திலும் எவ்வித குறையும் இல்லை. சிவாய நமக. குறைவற்ற நிறைப்பொருளே, குற்றமற்ற அமுதமே, முடிவற்ற ஒளிக்குன்றே, வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் வந்து என் உள்ளத்தில் நிலையாக தங்கிக் கொண்ட உயர்பொருளே, அணை கடந்த வெள்ளம்போல் என மனத்தில் பாயும் அருள் வெள்ளமே, திருப்பெருந்துறையில் வாழ்ந்திடும் சிவனே, எனது கடவுளே, நீ எனது உடலையே தங்கியிருக்கும் இடமாக கொண்டிருக்கின்றாய். இஃது ஒன்றே போதும். இனி உன்னிடம் எதனை விருப்பத்தோடு கேட்கப் போகின்றேன்? ஒன்றுமே இல்லை. சிவாய நமக. உன்னை எண்ணி எண்ணி கரையும் வண்ணம் என் உள்ளத்தின் உள்ளே எழுகின்ற ஒளிச்சுடரே, தேவர்களது முடிகளின் மீது அழகுடன் விளங்கும் தாமரை போன்ற சிவந்த திருவடிகளை உடையவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, எங்கும் பரந்திருக்கக்கூடிய ஆகாயமாகவும் நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் தோற்றம் தருபவனே,
இவை அல்லாமல் வேறு வடிவிலும் காட்சியளிப்பவனே, மறைந்து நிற்கும் உருவத்தையும் பெற்றிருப்பவனே, இன்றைக்கு நான் உன்னை எனது கண்களால் கண்டு களிப்படைந்தேன். இனி எனக்கு வேறு எக்குறையும் இல்லை. சிவாய நமக. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, எனக்கு இன்றைக்கு அருள் செய்தாய். உதயமாகும் கதிரவனைப் போல எனது உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அறியாமை இருளை அகலச் செய்தாய். அவ்வாறு நின்ற உனது தன்மையினை எண்ணி பார்க்க மறந்தேன். பின்னர் எண்ணி பார்த்தேன். உன்னை தவிர வேறொரு பொருள் இவ்வுலகத்திலே இல்லை என்பது தெரிந்தது. ஒவ்வொரு பொருளிலும் அணு அணுவாய் சென்று சென்று சேர்ந்தாய். பின்னர் அவற்றிலிருந்து விடுபட்டு ஒரே பொருளாகவும் ஆனாய். எம்பெருமானே, நீயே ஒரு பொருள் என்று சொல்வதற்கும் இல்லை. நீ இல்லாமல் இவ்வுலகத்தில் எப்பொருளும் இல்லை. ஆதலால் உன்னை அறிந்தவர்கள் இவ்வுலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒருவருமே இல்லை. சிவாய நமக. இந்த நில உலகமாகவும் சொர்க்கமாகவும் அண்டங்களாகவும் இன்னும் இருக்கின்ற எல்லாமாகவும் தோன்றி எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருக்கின்ற ஒளிப்பரப்பே, நீரில் இருக்கின்ற நெருப்பே, மனத்தாலும் நினைப்பதற்கியலாத குற்றமற்றவனே, உனது கருணை வெள்ளத்தால் அமைந்த சிறப்பான உள்ளத்தில் ஊறுகின்ற தேனே, திருப்பெருந்துறையில் விரும்பி உரைகின்ற சிவபெருமானே, இன்பத்தை உண்டாக்கும் எனது சோதியே, இவ்வுலகில் எனக்கு உறவினர் யார்? உறவு இல்லாதவர் யார்? எல்லாமே நீயே, அன்றே வேறு யாரும் இல்லை. சிவாய நமக. ஒளிவடிவாய் தோன்றும் உருவத்தை உடையவனே, உருவமற்ற அருவத்தினையும் கொண்ட ஒப்பற்றவனே, சொல்லாலும் உரைக்க முடியாத முதலே நடுவே முடிவே, பற்றினை அறுக்கும் பேரானந்த பெருங்கடலே, தீங்கற்ற நன்மையினை தருகின்ற அருள்குன்றே, திருப்பெருந்துறையில் உறைந்திடும் சிவனே, என்னை தேடி வந்து உனது திருவடிகள் இரண்டினையும் தந்த பிறகு நீ என்னை விட்டு போகும் அந்த வகைதான் என்னவென்று சொல்வாயாக. சிவாய நமக. சங்கரா, உன்னை எனக்கு தந்தாய், என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். இந்த பரிமாற்றத்தில் நம் இருவருள் திறமையானவர் யார்? உன்னை நான் ஏற்றுக்கொண்டதால் முடிவற்ற பேரானந்தம் எனக்கு கிடைத்தது. என்னை நீ ஏற்றுக்கொண்டதால் உனக்கு என்னதான் கிடைத்தது? மனத்தையே கோயிலாக கொண்ட எம்பெருமானே, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனே, எந்தையே, ஈசனே, என் உடலை நீ தங்கியிருக்கும் இடமாக கொண்டு இருக்கின்றாயே. இதற்காக நான் செய்யும் கைமாறு என்னிடம் எதுவும் இல்லையே. இறைவா எம்பெருமானே. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.